இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க, இங்கிருந்து தண்ணி வருதுனானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? போச்சுனே ரைட் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே, நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்க. சரி, பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்குதான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது ஓமினி பஸ்ஸா? போடா. Takiter, 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 takiter. Tititai, 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 tititai. Tayyum datta, tayyum daha. Tititai, 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 tititai. Hey. ஏன் அழற? வாழ பிடிக்கல. இத பாரு, சாகுனுக்கு முடிவு எடுக்கிறது எப்பவும் ரொம்ப சுலபம். ஆனா வாழ்றதா கஷ்டம். நான் வாழ்ந்த எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏ, உனக்குன்னு வேற யாரும் இல்லையா? இல்ல, கொச்சின்ல ஒரே ஒரு அத்தை மட்டும் இருக்காங்க. அப்போ அந்த தொப்பி போட்டாள் யாரா? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை சீரழிச்சவனே அவன் தான். தாய் மாமாங்கிற உறவை சொல்லிக்கிட்டு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சான். அடேடே, வாடா. ஆமா, என்னாச்சு உன் கழுத்துக்கு? அதே மாமா கேக்குற என்ன பார்த்து அவன் சொன்னால தம்பி. அதானே, தடக்குன்னு தெரியுமா கழுத்து நலக்குன்னு புடிச்சுக்கிச்சு. டாக்டர் சொன்னாரு 2 மாசம் ரெஸ்ட் எடுன்னு. அப்பதான் இவன் சொன்னா, மாமா இருக்காரு 4 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் போதும். நீ சொன்ன ஏதாவது ஒரு ஓரத்துல தங்கிக்கிறோம். தாராளமா தங்கிக்கப்பா. அனு, இவனை கூட்டிட்டு போமா. யாரும் எங்க பெத்தவ பாதிலே போட்டுக்கிட்டு போயிட்டா. தட்டி கேட்க யாரும் ஆள் இல்ல. விட்டு விட்டா சொத்து இருக்கு. அதுக்கு என்னப்பா? விட்டு விட்டா சொத்து இருந்தாலும் ஒன்னா சேர்க்கறதுக்கு விட்டு போன சொந்தம் இருக்குல்ல, சொந்தத்தையும் சலங்கையும் ஒன்னா சேர்த்தோம்னா நாம கோடீஸ்வரன் ஆயிடலாம். தம்பி, நீ போற கணக்கெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசு தனியா நிக்கிறாரா? ஆட விட்டுருவோம். அவரு ஆடுவாரா? என்ன குழந்தை சலங்கட்டி ஆடுது, கேழவனை சாரை ஊத்தி ஆட விட்டுருவோம். தித்தை 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 தத்தை. குடிங்க. என்னடா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப தண்ணி என்ன பூமியில இருந்தா வருது, ட்ரெயின்லயும் லாரி தானே வருது. அதான் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் இல்லடா. இன்னும் கொஞ்சம் குடுறா, தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்க. அன்னையில இருந்து எங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டான். மாமா, இதுல சோமநாதன் ஒரு கையெழுத்து போடு, உன் பொண்ணுடைய தலையெழுத்தையே மாத்திடுறேன். என்ன இதுல ஒண்ணுமே எழுதவே இல்லையே? இப்ப ஒண்ணும் தெரியல. எழுதி இருக்கு, எழுதி இருக்கு, எழுதி இருக்குல்ல, இருக்கு. கையெழுத்து போடு. இதுதான்டா வாழ்க்கை. கீழே இருக்கிறவன் மேல, மேல இருக்கிறவன் கீழே. எது எதுலாம் எங்க அப்பா கையெழுத்து போட்டாருன்னே தெரியல. எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அதுல இருந்து எங்க குடும்பமே தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கு எனக்கு அரங்கேற்றம். எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடக்க போதும். நான் சந்தோஷமா இருந்தேன். அப்பா, நீங்க பாட்டுக்கு இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடணுமா? எந்த கலையை நீங்க எனக்கு ஊட்டி வளர்த்தீங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்னால ஆட முடியாது. அதை விட செத்து போயிடலாம். என்ன மாமா என்னை கூப்பிட்டு இரும்புறாரு பாரு, இருமல் மருந்து ஊத்து. பாட்டியா, உங்க அப்பா பாட்டில பத்திரம் போத்து கீழே விழுத்தான். உயிருக்கு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கான். மானம் பார்க்க உங்க அப்பா செத்து போயிடுவான். வருமானம் இருந்தாதான் உங்க அப்பனை காப்பாற்ற முடியும். வருமானமா மானமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க. இது உங்க அப்பனுக்கு பொண்ணா இருந்து செய்யாத, ஒரு குருவுக்கு செய்யற குரு தட்சிணை நினைச்சுக்க. என்ன சொல்ற? பரதம் தான் ஆடுவேன் விரதம் இருந்தா ஜதி சொல்ல உங்க அப்ப அங்க இருப்பான். அங்க சொன்னா கேக்குமா? இப்ப சொல்லு, ஆட போறியா இல்லையா? அன்னையில இருந்து என்னை எப்படி எப்படி இல்லாமோ ஆட்டி படைச்சான். எங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் துடிச்சப்பெல்லாம்
அவரை பார்க்க கூட விடாம அவரோட வைத்திய செலவுக்கு பணம் வேணும்னு என்ன ஒரு மிஷன் மாதிரி ஆட வச்சான். ஆனா நான் குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் தெரிஞ்சது, என்னோட அரங்கேற்றத்தன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? அப்ப சொன்னதா திருப்பி சொல்றேன். கஷ்டத்துக்குள்ள சாவதா முடிவுன்னா இந்த உலகத்துல யார் உயிரோட இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் நினைச்சு என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய் போய் பொரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு, பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்ச எவ்வளவு? 25 கிலோ கொடுக்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ஓடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம் இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணாம் போடா. கொடால விழுந்து அவங்க 2 பேரும் சைலண்டர். வேண்டாங்க. ஏமா பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் என்ன லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா, நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம் வாடி அப்படின்னு. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. தீயே வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு 2 துடிக்கிறது. மனசை கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மனசை கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ.
வந்து சுத்தும் போது சேராத கோழி அவள் வந்து சேரும் போது தாங்காத கோழி காலப்பட்ட கொத்தலில் ஒரு பொருள் கேட்டேனே காலில் பட்ட சொர்க்கம் கட்டில் மேல பார்த்தேனே காவல் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு கண் திறந்து பார்ப்போமா உள்ளே காய்ச்சல் அடிக்கும் உசுறு துடிக்கும் ஒதுங்கி போவோமா கடிக்குதடி பட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவா அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ சாரி தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன் பரவாயில்ல சரி வா இது பாரு ரொம்ப கஷ்டப்படாத வா வா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு சொந்தக்காரன் கேக்குறான் சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்தேன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்திருப்பிய டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா நாயே வாய மூடுறா சும்மா ஏன்னா நேத்து ராத்திரி என்ன அது ஒண்ணு இல்லப்பா நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது ஓ. ஏம்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது இருட்டுல ஒண்ணும் தெரியல ஒண்ணும் பாக்கலையே நீ சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே யாருல அப்படியே தூங்கிட்டோம் நானும் டயர்ட்ல அப்படி ஆயி போச்சு இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஹலோ ஆயம் பேர் சொல்லுடா ஆயம் எனக்கு பேர் இல்லீங்க ஐ ஆம் கிளீனர் டிவி தாண்டவராயன் யுவர் டேவிட் செருப்பாடு என் பேர் நீ ஏடா சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ ஐ ஆம் டிவி பேர் பாக்குறோம் போடா நீங்க போங்க வணக்கம் வாங்க. என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போடுற கையை கீழே இல்ல என்ன ராத்திரி நடந்து பாத்துருப்பாங்களோ சேச்சே ஆளை பார்த்தா அப்படி தெரியல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு ஹலோ சும்மா சொல்லக்கூடாது ராத்திரி அசத்துட்டீங்க ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே மனசு தேவை தத்துவமா என்கிட்டயா போடா டேய் டேவிட் டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் தேங்க்யூ லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம் சே பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புறாவனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா அதுல என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே இன்னொரு சந்தேகம்ண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க அது எப்படிண்ணே அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன மோதுனா 2 பேருமே தான் சாகணும் அண்ணா கொஞ்சம் பிரேக்க போடுங்கண்ணே அதான்டா நானும் தேடுறேன் இந்த இது வந்து பாருங்க அட பாவி அதையாண்டா புடுங்கண்ணே வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா அதுதான் கழட்டி வச்சுட்டேன் ஐயோ இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது நீங்க என்ன பண்றீங்க ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க நான் வர்றேன் ஜம்பிங்கா மவன அதாண்டா நடக்காது பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன் ஏன காதுகிட்ட கத்துறீங்க அட பாவி டேய் ராஜா
இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா அம்மா, தாயி தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல என்ன அப்படிக்க திரும்ப